Hi guys, நான் கௌதம். போன வருஷம் 2019ல ஆப்பிள் அவங்களோட iPhone 11 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆரம்ப கட்டத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் கிட்டத்தட்ட 6 மாதம் கழிச்சு ஏதாவது குறை இருக்கா? இந்த வீடியோவில் பார்ப்போம். டிசைன் பற்றி சொல்ல போனால் யூஸ் பண்ண நம்ம என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறோம்னு சொல்ல முடியல. எதுக்குன்னு பார்த்துக்கிட்டா iPhone 10 இருந்து 10s Max அப்புறம் iPhone 11 எல்லாமே சேம் டிசைன் தான் யூஸ் பண்ணுறாங்க. சொல்ல போனால் ஆப்பிள் அவங்களோட iPhone டிசைன் மாத்திர மாதிரி தெரியல. ரீசெண்டாக iPhone SE 2020 லான்ச் ஆச்சு. அதில் கூட iPhone 8ஓட பாடியை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ நீங்களும் பார்க்கலாம்னா இங்கே ஒரு கார்டு தரேன், செக் பண்ணி பாருங்க. டிசைன் வைஸ் பார்க்கும்போது குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது குறையே இல்லை. எப்படி யூஸ் பண்ணாலும் எந்த இடத்துல ஒரு லேக் பார்க்க முடியல. ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. இதில் யூஸ் பண்ணுற ப்ராசஸர் ஆப்பிளோட A13 பயோனிக் சிப். கேமரா பற்றி பேசும்போது 12 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, அப்புறம் 12 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் கேமரான்னு டூவல் கேமரா செட்டப் இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் செம்மையாக இருக்கு. ஆனால் சம்டைம்ஸ் இந்த நார்மல் ஷாட்ஸ் எடுக்கிற சமயத்தில் கொஞ்சம் டார்க் ஏரியாஸில் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது iPhone 11 ஷூட் பண்ணது. எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து பேட்டரி பற்றி பேச போனால் நார்மலாக இருக்குது. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது 100%லேருந்து சார்ஜ் எடுக்கும்போது 1 ஹவர்க்குள்ள 85% 90% வந்துருது. அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்குது. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 40% 50% வரைக்கும் சார்ஜ் மிச்சம் இருக்குது. மற்றபடி இந்த ஃபேஸ் ஐடியிலலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. செல்ஃபி கேமராவில் கூட குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. அப்புறம் இதோட சவுண்ட் கிளியராக இருந்துச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு பர்சனலாக பிடிச்சது இந்த ஐஃபோனில் மட்டும் இல்லை, iPhone 10 இருந்து இப்போ iPhone 11 சீரிஸ் வரைக்கும் பிடிச்ச ஒரே ஃபீச்சர் அனிமோஜி. அதாவது முன்னாடி அந்த நாட்ஸில் டாட் ப்ராஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம கொடுக்குற எக்ஸ்பிரஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணும். அதுதான் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் பாக்ஸில் வர சார்ஜர் ஸ்லோவாக தான் இருக்குது. ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகணும்னா 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரில் தான் போட முடியும். வயர்லெஸ் சார்ஜிங்கில் கூட குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. இந்த iPhone 11 ஸ்டார்டிங்கே 69,000 ஆகுது இந்தியாவில். ஆனால் கிட்டத்தட்ட இதே விலையில் சாம்சங்கோட கேலக்ஸி S20 இருக்குது. இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன OnePlus 8 Pro இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலாம்னா அதுக்கும் கார்டு தர செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் S20க்கும் OnePlus 8 Proக்கும் ரெண்டுமே 120 Hz ரெஃப்ரெஷ்க்கு சப்போர்ட் பண்ணோம். ஆனால் ஐஃபோனில் 60 Hz தான் இருக்குது. அதே மாதிரி சாம்சங்கோட கேலக்ஸி S20 அப்புறம் OnePlus 8 Proக்கு ரெண்டுமே ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே வரும். ஆனால் ஆப்பிளில் அது நீங்கள் தனியாக தான் வாங்கணும். இது எல்லாம் விட பெரிய விஷயம், ஆப்பிளில் 64GB 69,000 ஆகுது. அப்புறம் S20ல் ஸ்டார்டிங் வேரியன்ட் 120GB, அது கிட்டத்தட்ட 70,000 கிட்ட வருது. அதுவும் 1 TB வரைக்கும் மைக்ரோ எஸ்டிக்காக சப்போர்ட் பண்ணும். OnePlus 8 Proவோட டாப் வேரியன்ட் அதாவது 256GB இப்போ இந்தியாவில் 60,000 ஆகுது. இவ்வளோ நெகட்டிவ் ஆப்பிளுக்கு இருந்தாலும் ஏன் iPhone 11 நிறைய பேர் வாங்குறாங்கன்னா அந்த OS. ஆப்பிள் iOSக்கு ஈக்குவலான ஒரு ஸ்மூத் OS எந்த ஒரு OS-ஆலையும் கொடுக்க முடியலன்றது தான் என்னோட கருத்து. உங்களுடைய கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோவை லைக் பண்ணுறேங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் கௌதம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், சியர்ஸ்.